சார் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு 5000 நோட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாருமே கையில் அதிகமாக கேஷ் வச்சுக்கிறதே கிடையாது. எல்லாம் ஃபோன்பே, ஜிபே தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ 5000 நோட்டு வரப்போகுதுன்றது உண்மையா? உள் செய்திகள் வழியாக இருக்குது. அந்த உள் செய்திகள் வழியாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் வந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது பணவீக்கம் ஆகிடும். இந்த பணவீக்கத்தினால நமக்கு வழி வராது. ஒரு காலத்தில் நமக்கு 5000 நோட்லாம் இருந்ததெல்லாம் உண்மை தான். 1978 வரைக்கும் 1944, 47லாம் 5000 நோட்டு இருந்தது, 10,000 நோட்டு இருந்தது, 1000 நோட்டு இருந்தது, 100 நோட்டே இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த மாதிரி நிலைமைலாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரியே இருக்கக்கூடியதெல்லாம் மாறி காலப்போக்கில் மாறி வந்தாச்சு. 1978 மொரார்ஜி தேசாய் இருக்கக்கூடிய பீரியடில் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க நல்ல ஒரு வழி பண்ணக்கூடிய நிலைமை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படி வர சொல்ல இந்த நோட்டோட மதிப்புகள் எப்போ நமக்கு குறையுதோ அப்போ தான் நம்ம பணவீக்கத்திலேருந்து வெளியே வந்தோன்னு அர்த்தம். ஸோ இன்னும் 500 நோட்டு குறைச்சி 100 நோட்டாக இருந்தால் கூட ஒரு பெரிய மதிப்பில் இருக்கும்னு அர்த்தம். ஸோ அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா 100 நோட்டுக்கு மேலே இருக்காது. ஏன்னா அந்த பணவீக்கங்கள் நல்லா இருக்குது, பணம் வழி. அப்படி செய்யணும்னா கண்டிப்பாக பெரிய நோட்டு எடுத்துகிட்டு வந்தால் ஆபத்து அறிகுறி. இப்போ நமக்கு எல்லாமே டிஜிட்டலில் போகிறோம். ஸோ டிஜிட்டல் போகிறதால மோஸ்ட்லி இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் பண வர்த்தகங்கள் எல்லா சாதாரண மக்கள் கூட போய் அடையக்கூடிய நிலைமைகள் இருக்கும் அந்த வர்த்தகங்கள். அதனால் பணம் பெருசாக அது தேவைப்படாது. மோஸ்ட்லி அதை எடுக்கக்கூடிய நிலைமையாக தான் இருக்குன்றது சொல்கிறேன்.